வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட்டான கண்டென்ட்டாக இருக்கிற ஒரு சூப்பர் குட் ஃபேண்டசி படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே நம்ம சேனலில் ஜேர்னி டு த பெஸ்ட்டுங்கிற டைட்டிலில் பல படங்களை பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி இந்த கதையுமே அந்த ஒரு பயணத்தின் போது நடந்த ஒரு நிகழ்வை பேஸ் பண்ணி தான் படமாக எடுத்திருக்காங்க. ஜேர்னி டு த பெஸ்ட்டை பற்றி உங்களில் பல பேருக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்காக சின்னதாக ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாம். மேற்கு நோக்கிய பயணம். புத்த மதத்தோட புனித நூல்களை சேகரிக்கிறதுக்காக மேற்கு நோக்கி, அதாவது நம்ம இந்தியாவை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட புனித யாத்திரையோட பேர் தான் ஜேர்னி டு த பெஸ்ட். இந்த யாத்திரையை மாஸ்டர் சென் ஜுவாங் சாங்ன்றவர் தான் மேற்கொண்டாரு. இவரோட பாதுகாப்புக்காக தான் நம்ம வூகாங், பாஜி அப்புறம் வூஜிங்னு 3 பேரையும் புத்தரை நியமிச்சிருந்திருக்காரு. 19ஆம் நூற்றாண்டுல இவங்க இந்த பயணத்தை மேற்கொண்டப்ப நம்ம ஜுவாங் ஜாங்கோட நர மாமிசத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மரணமே இருக்காதுன்ற மாதிரியான பல பொருளைகள் போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்ப இந்த கதைக்கான மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பயணத்தோட எல்லா இடத்துலயுமே நம்ம ஜுவாங் சாங்கோட கையில ஒரு மிகப்பெரிய ஸ்டாஃப் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இதோட பேர் தான் கஹாரா. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டாஃப். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே நகரப்போகுது. நம்ம ஆளுங்க யாத்திரையை ஸ்டார்ட் பண்ண அதே சமயத்துல தான் பீகா குயினுங்கிற ஒருத்தி அரக்கர்களை ஒன்று சேர்ந்துக்கிட்டு கடவுள்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை செஞ்சிருக்கா. அப்ப கடவுள்களும் குருமார்களும் ஒன்று சேர்ந்து அவளை கட்டுப்படுத்தி அவள் வாழ்ந்துகிட்டு இருந்த மாளிகையை மலையோட பேத்து கொண்டு போய் கடலுக்கு நடுவில் அவளை சிறைபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அரக்கர்களால் மனிதர்கள் பல துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இதை அடியோட தடுக்கணும் அப்படின்னா கழுகு நதினு சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த ஸ்டாஃபை கொண்டு போய் சேர்த்தாகணும். ஸோ இந்த விஷயத்துக்காக நம்ம ஆளுங்க பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறப்ப அரக்கர்களும் அரக்க கூட்டத்தோட தலைவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபை திருடிக்கிட்டு இவங்களை கொல்ல பார்க்குறாங்க. அது போக இன்னொரு பக்கம் நம்ம ஊக்காங் மாதிரியே புனிதக்கல் மூலமாக பிறந்த ஒரு அரக்கன் அந்த பீகா குயினோட உதவியால் அசுர ஊக்காங்கா மாறுறான். ஸோ 2 ஊக்காங் இந்த படத்தில் இருக்க போகிறாங்க. படம் முழுக்க ஒரே ஆக்ஷனும் அதிரடியுமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அந்த ஸ்டாஃபை கரெக்டாக கொண்டு போய் அந்த கழுகு நதியில் சேர்க்குறாங்களா இல்லையாங்கிற விஷயத்த பயங்கர ஆக்ஷனாகவும் ஃபேண்டசியாகவும் கலந்து எடுத்த படம் தான் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மங்கி கிங். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தாறு மரண கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனு ஒன்லைனரில் நான் சொன்ன விஷயங்கள் தான் வாய்ஸ் ஓவராக வருது. நம்ம ஆளுங்களோட இந்த புனித யாத்திரைக்கு நடுவில் எவ்வளவோ அரக்கர்கள் இவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்டாஃபை திருடுறதுக்காக பலமுறை முயற்சி பண்ணியிருந்திருக்க குறுக்க வந்த 50 பேரையும் நம்ம ஊக்கம் கொண்டு ஊச்சிருக்கான். இந்த பயணத்தில் இவனோட மெயின் மிஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபை பாதுகாக்கிறது தான். இதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்ற மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்ததுனால இதுவரை எண்ணற்ற அரக்கர்களை பாரபட்சம் பார்க்காம நம்மால் கொண்டு குவிச்சிருந்திருக்க. இதே மாதிரி கருங்காத்து மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போனப்ப அங்கேருந்து அரக்கர்கள் அதை திருட பார்க்கும்போது ஒருத்தரை கூட விடலைங்க. மொத்தமாக அந்த இடத்தையே அழிச்சு தள்ளிட்டு போயிருந்திருக்கான். இது நடந்து முடிஞ்ச சில மணி நேரத்துக்கு அப்புறம் இதே கூட்டத்தை சேர்ந்த லியோருங்கிற ஒருத்த அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஜீடங்னு ஒருத்தி பயங்கரமா அடிபட்டு கிடக்கா. இவ்வளவு ஒரு அரக்கி, அதோட படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர், கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி. இவளோட இந்த நிலைமையை பார்த்ததும் இப்ப லியோர் பதறி போய் எப்படியாவது அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக கடலுக்கு நடுவில் சிறைபிடிக்கப்பட்ட அந்த பீகா குயினை தேடி படுவேகமா போய்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் சூறாவளி வேற பயங்கரமா வீசிக்கிட்டு இருக்கு. இவனும் விடாமுயற்சியோட துடுப்பை போட்டு படுவேகமா முன்னோக்கி போய்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஆழி பேரலை வந்து மொத்தமா கவுத்து விட்டுருது. இதனால இவனும் அப்படியே மயங்கி போய் அடுத்த நாள் புயல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் கண்முழிச்சு பாக்குறப்ப எதிரிலேயே இவன் தேடி வந்த அந்த பீகா குயின் இருக்கிற மிதக்கும் மலை இருக்குது. இப்ப அவகிட்ட போய் எப்படியாவது ஜீட்டாங்க காப்பாத்துங்கன்னு அவ காலில் விழுந்து கதறும் போது இதுல எனக்கு என்னப்பா லாபம் இருக்குன்ற மாதிரி கேட்க இவனும் அவளை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாருங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறான். அந்த கஹாரா ஸ்டாஃபை இவங்க கைப்பற்ற பார்த்த ஒவ்வொரு சமயமும் நம்ம ஊக்காங் கருங்காத்து மலையை சேர்ந்த பல அரக்கர்களை ஈவு இறக்கமே இல்லாம கொண்டு குவிச்சிருக்கான். இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுங்கிற மாதிரி யோசிக்கிற நம்ம பீகா குயினை இந்த இடத்துல தான் இவனை பத்தின சில ரகசியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த லியூரும் ஊக்காங் மாதிரியே வானத்திலிருந்து விழுந்த புனிதக்கல் மூலமா பிறந்தவன் தான். ஆல்மோஸ்ட் உருவத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவனுக்கும் ஊக்காங்குக்கும் பக்காவா ஒத்து போகும். ஸோ இவனால் மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியுங்கிறதுனால ஜீட்டங்க காப்பாற்றணும் அப்படின்னா உன்னோட பழைய நினைவுகளை மறக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னோட குறிக்கோளே அந்த கஹாரா ஸ்டாஃபை கைப்பற்றதா மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றா. ஆக்சுவலாக நம்ம ஆளுங்களோட மிஷன் படி கழுகு நதின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த ஸ்டாஃபை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா பூமியில் இருக்கிற அரக்கர்கள்லாம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுவாங்க. பீகா குயினோட எண்ணமும் இதை தடுக்கணுங்கிறது மட்டும்தான். ஆனால் இதுக்காக தான் நினைவுகளோட சேர்த்து அங்கே இருக்கிற ஜீட்டங்கையும் மறக்க போகிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற லியூர் இவங்க காதல் சின்னமாக இருக்கிற ஒரு பொருளை அவளோட கையில் வச்சுட்டு ஃபைனலாக அவளோட கண்டிஷனுக்கு ஓகே சொன்னதும் அவள் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற புனித கற்களை அப்படியே இவனோட கைக்கு வர வைக்கிறா. அது இவன் கைக்கு வந்து சேர்ந்த மறுகணமே நம்ம ஊக்காங் கையில் இருக்கிற தண்டம் மாதிரியே பிளாக் கலரில் ஒரு பயங்கரமான தண்டம் உருவாக ஆரம்பிக்க அதோட சக்தியால் இவனோட நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த நினைவுகளில் கஹாரா ஸ்டாஃப் ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அதை ஊக்காங் கிட்ட இருந்து எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிற மாதிரி ஜீட்டங்கை இவன் தடுக்கும் போது என்னை சுற்றி ஏகப்பட்ட அரக்க சகோதரர்கள் இருக்கிறப்ப நான் அவனை பார்த்துலாம் பயப்பட
விட மாட்டேன், இது நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு, அவங்க அதை கழுகு நதிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நம்ம அதை தடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அவ சொல்லியிருந்திருக்கேன். அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இந்த பக்கம் லியோருக்கு முழு சக்தி கிடைச்சி அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆக இங்கே தான் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மங்கி கிங்னு படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீனை இந்த மாதிரி ஒரு அரக்க சக்தி உருவானதை தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஊக்காங் ஒரு கெட்ட சலனமாக உணர்ந்து திடுக்கிட்டு கண் முழிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம சுவாங் சாங்கு மெதுவாக பின்னாடி வந்து பிசாசு கணக்காக சுரண்டி என்னப்பா கெட்ட கனவு கண்டியாங்கிற மாதிரி கேட்க, உங்ககிட்ட பலமுறை இந்த மாதிரி பின்னாடி வந்து பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணுறீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்றான். பட் இவருக்கு என்ன பயம்னா, கடந்த 2 நாளாக தூக்கம் தண்ணி இல்லாமல் பல அரக்கர்களோட சண்டை போட்டு நம்மால் ஹெவி பீஸ்ட் மோடில் வந்திருப்பான் போல, எங்கே அந்த உக்கரம் இன்னமும் இவனுக்குள்ளே இருக்குமோன்னு யோசிச்சு மந்திரத்தை சொல்லி கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தலைவன் நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் கையால் இன்னும் பல பேர் சாகக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரமாக கழுகு நதிக்கு இந்த ஸ்டாஃபை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் கூட அந்த இடத்துக்கு இதை கொண்டு போனால் அரக்கர்கள் எல்லாம் அடியோட அழிஞ்சிருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ஸ்டாஃப் அரக்கர்களையும் மனிதர்களாகவே மறுபிறவி எடுக்க வைக்குன்ற உண்மை இந்த இடத்துல தான் தெரிய வருது. இது மூலமாக அரக்கர்களையும் அழிச்ச மாதிரி இருக்காது, அதே நேரம் பூமியில் இருக்கிற மற்ற உயிரினங்களும் அரக்கர்களோட தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழும். மாஸ்டர் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவலையோட சொன்ன மறுகணமே பக்கத்தில் இருக்கிற யாங்ஜியாங்கிற வில்லேஜுக்கு போய் கொஞ்சம் பிச்சை எடுத்து உணவு சேகரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி நம்ம ஊக்காங் சொல்ல, சூப்பர் ஐடியாங்கிற மாதிரி நம்ம பாஜி சொன்னதும் அடுத்த கணமே 4 பேர் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. இது ஒன்றும் சாதாரண ஆட்கள் இருக்கிற கிராமம் இல்லைங்க, ஃபுல்லாக 1ஆம் நம்பர் திருட்டு பயலுவலாக தான் இருக்காங்க. இவங்க வேலையே கொள்ளையடிக்கிறது மட்டும்தான். இப்போ நம்மளுங்க அந்த இடத்துக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் பிச்சை கேட்கும்போது அந்த இடத்துல 3 சீட் ஆடிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட போய் மாஸ்டர் பவ்யமாக பிச்சை கேட்க, அவனுங்க ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பானுங்க போல பயங்கரமாக முறைச்சி விடுறாங்க. அப்போ தெரியாதனமாக அந்த ஊரோட தலைமை மேலேயே இவர் மோதினதும், யார் நீ ஊருக்கு புதுசாக இருக்குன்ற மாதிரி ஓவராக பேசிட்டு அதுக்கப்புறம் இவர் தான் மாஸ்டர் சுவாங் சாங்னு தெரிஞ்சதும் ஊர் மக்களை ஒன்று திரட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஐயா ஆள் தெரியாமல் பேசிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவன் பயங்கரமாக பொம்ப ஆரம்பிக்க, இந்த மன்னிப்புலாம் வேண்டாம், நாங்கள் சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுவே போதுங்கிற மாதிரி இவர் சொல்லும்போது, என்னது சாப்பாடா, பண்டிகை நாள் அதுவும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு விருந்தே வைக்க போகிறோங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். இவனோட இந்த ஓவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஊஜிங் இது பண்டிகைக்கான மாசமே இல்லையாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் கேட்க, ஐயா எங்கள் ஊரில் இந்த டைமில் தாங்க நாங்கள் பண்டிகை கொண்டாடுவோங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். இதுக்கப்புறம் நைட்டு தடப்படலாம் விருந்தெல்லாம் வச்சு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவங்களை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல பன்னியோட தலை, ஈரல், குடல், குந்தானின்னு வெறும் பன்னி ஐட்டமாக சமைச்சு வச்சிருக்கோம். நம்ம பன்னி பைய பாஜிக்கு அதை பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்டா இதை எப்படா நான் சாப்பிட்றது, என்னையே சமைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கேன்னு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம மாஸ்டரையே குறுகுறுன்னு பார்க்கவும், எப்பா பார்வெல்லாம் ரொம்ப உக்கரமாக இருக்குது, பேசாமல் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அரக்கர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தை ஏற்கனவே நம்ம ஊக்காங்க யோசிச்சு வச்சிருக்கான். ஆனாலும் இந்த தாக்குதல்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனோட சோழியை முடிச்சுட்டு போகணுங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் அந்த ஊர் தலைவன் விருந்துக்கு முன்னாடி மாஸ்டரை கௌரவப்படுத்துற விதமாக ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக முன் வரப்ப, அப்பன்னு பார்த்து அவன் கிட்ட இருந்த கோடாடி கை தவறி கீழே விழுந்துருது. இதை பார்த்த மறுகணமே நமக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஊக்காங்க ஒரு பக்கம் செமட்டராக, அவனும் வேற வழி இல்லாமல், குருநாதா உங்களை கொல்லணுங்கிறது எங்களோட நோக்கமே கிடையாது, நீங்கள் அந்த ஸ்டாஃபை மட்டும் கொடுத்துருங்க, அது மட்டும் இல்லைன்னா அரக்கர்கள் எங்கள் கிராமத்தையே அழிச்சிருவாங்கன்னு சென்டிமெண்டெல்லாம் பேசிட்டு தாக்குங்கடாங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்ததும் எல்லாரும் வெறிகுண்டு பாய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாஜி ஒரு பக்கம் டேபிள் எல்லாம் தூக்கி அடிச்சு வாங்கடா சண்டைக்குன்ற மாதிரி செம வெறியாக்க, ஊக்காங்க அப்படியே அவனோட தண்டத்தை வர வச்சு தரையில் ஒரு ஊனுனதுக்கு சுற்றி இருந்த 50 பேரும் தெரிச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் வரவன் போகிறவன் எல்லாரையும் வரமுறை இல்லாமல் நம்ம ஆளுங்க போட்டு பொலக்காட்டு காட்டும் போது அந்த ஊர் தலைவன் கையில் கோடாலியோட வந்து டம்முன்னு நம்ம ஊக்காங்கோட தலையிலே ஒரு வெட்ட, அது என்னமோ கல்லு மேலே பட்ட மாதிரி அப்படியே நிற்கவும் நெஞ்சிலே மிதிச்சு பறக்க விட்டுறான். இந்த கேப்பில் ஊஜிங்கும் பாஜியும் மாஸ்டரை கூப்பிட்டுக்கிட்டு சேஃபாக வெளியே வந்துட, அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு அரக்கம் வந்து காட்டுத்தனமாக கத்தியை வீசி அட்டாக் பண்ணவும் அதை நம்ம ஊஜிங் அசால்ட்டாக தடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம பாஜி ஊர் மக்களை போட்டு பொலக்காட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தன் சைலண்டாக நம்ம மாஸ்டர் பின்னாடி வெட்ட வரவும் திடீர்னு எங்கேருந்தோ சில பேர்கள் வந்து அப்படியே அவனோட கழுத்தை லாக் பண்ணி தூக்கிட்டு போகுது. இது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங்கில் வந்த லியூரோட காதலி அந்த சீட்டங்க இருக்கா பார்த்தீங்களா, அவ தாங்க வந்திருக்கா. பீக்கா குயின் சொன்னபடி இவளோட உயிரை காப்பாற்றிட்ட போல. இப்போ அவளும் அந்த அரக்கனும் ஒன்று சேர்ந்து ஒரே சமயத்தில் மாஸ்டரை நோக்கி அந்த ஸ்டாஃபுக்காக வெறிகொண்டு வரும்போது அப்படியே நம்ம பாஜி மாஸ்டரை மட்டும் தனியாக பேக் பண்ணி தூக்கிட்டு போவான் பாருங்க. 2 பேரும் மோதி கீழே விழுந்து செம்மையாக பல்பு வாங்குறாங்க. இதுக்கப்புறமும் வேர்களை விட்டு நம்ம ஆளுங்களை தரமாக அட்டாக் பண்ணி அந்த வேர்களை வச்ச ஸ்டாஃபோட சேர்த்து மாஸ்டரையும் பேக் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போக, அவரை காப்பாற்றலாம்னு பார்த்தா குறுக்க அந்த கத்தி வீசுற அரக்கம் வந்து பயங்கரமாக கத்தியை விட்டு இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சீட்டங் மாஸ்டரோட நெஞ்சிலே மிதிச்சு ஸ்டாஃபை மட்டும் பிடிங்கிட்டு அப்படியே அங்கேருந்து பறந்து போய் எஸ்கேப் ஆக பார்க்க, அதை நோட் பண்ணி நம்ம ஊக்காங்க அப்படியே வெறியாகும் போது திடீர்னு ஊர்காரங்க ஒரு 10-15 பேர் வந்து இவனை பாஞ்சி பிடிச்சிக்குவோம். ஒரே ஷாட்டில் அவங்க எல்லாரையும் தெரிக்க விட்டுட்டு கையில் இருந்த தண்டத்தை அவளை நோக்கி வீசுவான் பாருங்க. அது போய் அடிச்ச அடியில் அப்படியே ரிட்டர்ன் ஆகி திரும்ப கீழே வந்து விழுகிறா. இப்போ தலைவன் நேரம் அவகிட்ட வந்து பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பார்க்குறேன், என் மனசு மாறுறதுக்குள்ள ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடுன்ற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுக்க அவளும் அங்கேருந்து பூந்தடிச்சு எஸ்கேப் ஆயிடுறா. இந்த பக்கம் நம்ம மாஸ்டருக்கு பெருசாக ஒன்றும் அடிப்படல, லைட்டாக மயக்கத்தில் இருக்காரு. இங்கேருந்து கிளம்பணுங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்தோட கிளைமேட்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி சுற்றி பனிமூட்டை உருவாக ஆரம்பிக்குது. இதை பார்த்த மறுகணமே நம்ம ஊக்காங்க ஏதோ ஒரு பெரிய அசுர சக்தி வரப்போறதா ஃபீல் ஆகி மாஸ்டர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மெதுவாக அந்த பனிமூட்டத்துக்குள்ளே போக, எதிரில் அச்சு அசலாக இவனை மாதிரியே இன்னொரு ஊக்காங் வந்து இவனை பார்த்துட்டு அசுர ஊக்காங்
ஊக்காங் இந்த தடவை உன்னை கொல்லாம விட மாட்டேன்டாங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு காட்டுத்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவனோட தண்டத்தை தடுத்ததுக்கு இவனோட தண்டத்துல இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளிப்பட்டு அந்த மொத்த இடத்தையுமே துவம்சம் பண்ணிருது. இதுக்கப்புறம் அப்படியே வானத்துக்கு பறந்து போய் 2 பேரும் அவங்களோட தண்டத்தை மெகா சைஸுக்கு உருவாக்கி அது மேல நின்று காட்டுத்தனமா அடிச்சுக்கிறாங்க. எவன் உண்மை எவன் போலின்னு கூட தெரியாத அளவுக்கு 2 பேரும் வெறித்தனமா சண்டை போட்டுக்க அதுல ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி நெஞ்சில குத்திக்கும் போது அதுல ஒரு ஊக்காங்குக்கு பயங்கரமா சேதாரமாகி அப்படியே கீழே விழுகிறான். இந்த 2 பேர்ல அசுர ஊக்காங்கா வந்தது வேற யாரும் இல்ல, பீகாக் குயினால சக்தி கிடைச்ச அந்த லியூர் தான். ஆனா இப்ப அவனுமே பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து தான் தான் உண்மையான ஊக்காங்குன்னு நினைக்கிறதுனால கதையில கொஞ்ச நேரத்துக்கு யார் உண்மையான ஊக்காங்குங்கிறது கொஞ்சம் குழப்பமாவே தான் இருக்கும். இப்ப இதுக்கடுத்து இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஊக்காங்க அந்த கருங்காத்து மலைக்கு போய் மொத்தமா அந்த இடத்த துவம்சம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்த லியூர் அடிப்பட்ட ஜீட்டங்க பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ண பாத்தீங்களா. அந்த சம்பவத்தப்ப ஊக்காங்க அதே இடத்துல இருந்த மாதிரியும் அவனை பார்த்ததும் லியூருமே ஊக்காங்கா ஒரு மாதிரி அவனை பழிவாங்கிற வெறியோட முறைக்கிற மாதிரி காட்டி இதை அடிபட்டு கீழே விழுந்த ஊக்காங்க ஒரு கனவா பார்த்துட்டு கண்முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி இப்ப இவன் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா கருங்காத்து மலையில இருந்த அரக்கர்களோட கிராமம் மொத்தமா அழிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த மிச்சம் மீதி அரக்கர்கள்லாம் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ சாலையில தஞ்சம் புகுந்து இருப்பாங்க போல. அந்த இடத்துல தான் இப்ப நம்ம ஊக்காங்க இருக்கான். இதே இடத்துல இப்ப ஜீட்டங் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. இவன் அந்த இடத்தோட மேல் பகுதியில இருந்து கீழே வரும்போது அங்க இருந்த அரக்கர்கள்லாம் இவனை பார்த்துட்டு இவன் தான் நம்ம கூட்டத்தை சேர்ந்த பல பேரை கொண்ட ஊக்காங்க இவனை பழிவாங்கணுங்கிற மாதிரி எல்லாரும் கும்பலா அட்டாக் பண்ண வராங்க. ஊக்காங்க மேலேயே கை வைக்க பாக்குறீங்களான்னு பதிலுக்கு இவனும் கோவப்பட்டு அவங்க கூட சண்டைக்கு போக அடிப்பட்டத்துல பலகீனமா இருக்கிறத நோட் பண்ண ஜீட்டங் இவனை அப்படியே அடிச்சு கீழே தள்ளிடுறா. இது சுத்தி இருந்தவங்களுக்கு தோதா போய் நம்மால படுக்க போட்டு சாணி மீதி மிதிச்சுக்கிட்டு இருக்க. நல்ல வேலையா இந்த கூட்டத்தோட தலைமை வந்து இவங்களை தடுக்கிறான். அட பாவீங்களா எதுக்குடா இவனை போட்டு இந்த சாத்துறீங்க, இது வேற யாரும் இல்ல நம்ம லியூர் தாங்கிற மாதிரி சொன்னதும் என்னது இவன் நம்ம லியூரான்னு ஜீட்டங் உள்பட சுத்தி இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தம்பி என்னப்பா நடந்துச்சு, எப்படி உனக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னு இவங்கிட்ட வந்து அக்கறையா விசாரிக்கும் போது யோ உனக்கு என்ன கண்ணா தெரியல, நான் ஒன்னும் உன் தம்பி இல்ல, நான் தான் ஊக்காங்குங்கிற மாதிரி இவன் சொல்ல, டேய் என்னடா சொல்ற, உனக்கு என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா, ஆமா நீ எதுக்கு ஊக்காங்கோட உருவத்துல இருக்கன்ற மாதிரி செம ஷாக் ஆகுறாரு. ஜீட்டங்குக்கும் இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி. உங்களுக்குலாம் என்ன கண்ணு தெரியலையா, நான் ஒன்னும் லியூர் இல்ல ஊக்காங்குங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் கோவத்தோட சொல்ல பக்கத்துல இருந்த கத்தி வீசுற அரக்கன் இவன் வாயிலே ஒரு குத்து குத்தி அப்படியே கழுத்துல கத்திய வைக்கிறான். அப்ப மாஸ்டர் வேண்டாங்கிற மாதிரி தடுத்து இவங்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கூட்டு போறாரு. ஆக்சுவலா இவனோட உருமாற்றத்தை வச்சு இந்த அரக்கன் மாஸ்டர் பீகாக் குயினோட வேலைதாங்கிற விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இது அவங்ககிட்ட இப்ப தெளிவா சொல்லி நீ தான் லியூருங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க நீங்க சொல்ற அந்த பீகாக் குயினோட மலைக்கெல்லாம் நான் இதுவரை போனதே இல்லை, நீங்க சொல்ற அந்த லியூர் இப்ப அசுர ஊக்காங்க மாதிரி எனக்கு பதிலாக என்னோட இடத்துல இருக்கான், இதனால என் மாஸ்டரும் தம்பிங்களும் இப்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க, உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். இவரை பொறுத்தவரை இன்னமும் இங்க இருக்கிறவன் தான் லியூர்னு நினைக்கிறாரு. அந்த ககாரா ஸ்டாஃபை எப்படியாவது எடுத்து அது மூலமா அரக்க இனத்தை யார் கண்ணிலையும் படாம பாதுகாப்பா மறைச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் பீகாக் குயின் வந்து ஊக்காங்குக்கு நிகரான அசுர மங்கியவே ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இப்போ இதை சொல்றது மூலமா தான் தான் லியூருங்கிற விஷயத்தை இவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு பார்த்தா அப்பவும் நான் தான் ஊக்காங்குங்கிற விஷயத்த சொல்லி அந்த ஸ்டாஃபை திருடுற ஐடியாவை மட்டும் நீங்க கைவிட்டுருங்க, உங்க உயிருக்கெல்லாம் நான் உத்தரவாதம் கொடுக்குறேங்கிற மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அடம் கொய்யாலன்னு அந்த மனுஷன் ஒரு பக்கம் கடுப்பாக்கி நீ லியூரா இருந்திருப்போ இல்ல ஊக்காங்க இருந்திருப்போ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனா மாஸ்டர் ஜுவாங் சாங் மட்டும் அந்த கழுகு நதிக்கு அந்த ஸ்டாஃபை கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அரக்க இனம் மொத்தமா அழிஞ்சு போயிடும், எங்க வாழ்க்கையை முடிவு பண்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இதை கேட்டு இவனுமே கொஞ்சம் சங்கட்டமா ஃபீல் பண்ணி இங்க பாருங்க நான் ஒரு மிஷன்ல இருக்கேன், இதெல்லாமே சொர்க்கத்தோட முடிவுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி வெளியே வர ஜீட்டங் மயக்கத்துல இருக்கும்போது இவங்களோட காதல் சின்னமா லியூர் இவ கையில ஒரு பொருளை வச்சுட்டு போனான் பாத்தீங்களா, அந்த பொருளை இப்ப தன்னோட கையில வச்சுக்கிட்டு இவனை கொஞ்சம் ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவன் காட்டுக்குள்ள தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கத்தி வீசுற அரக்கம் குறுக்க வந்து மாஸ்டர் மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டாங்கிற மாதிரி சரமாரியா கத்தியை வீசி அட்டாக் பண்ண அந்த இடத்துக்கு வந்த ஜீட்டங் இவனோட தாக்குதலை தடுத்து குறுக்க நிற்கிறான். எதுக்காக நீ இவனை காப்பாத்துற, இவன் தான் ஊக்காங்குன்ற மாதிரி இவன் சொல்லும் போது இவன் யாருங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போவன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவன் இவ்வளவு பலகீனமா இருக்கிறத வச்சு பாக்குறப்ப இவன் தான் லியூரா இருப்பானுன்ற சந்தேகம் நமக்கே வருது. ஜீட்டங்கும் அந்த டவுட்ல தான் இவனுக்கு வந்து உதவி பண்றா. ஆனா அந்த கத்தி வீசுற அரக்கன் ஊக்காங் மேல இருக்கிற கோவத்துல இவனை கொல்லணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஒரு தரமான சண்டை நடக்குது. ஃபைனலா ஜீட்டங் ஏகப்பட்ட வேர்களை வச்சு அவனை அசைய முடியாத மாதிரி லாக் பண்ணிக்க, நம்ம லியூர் இறந்துட்டான் நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதை கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அவனை கூட்டிக்கிட்டு நேராக அவளோட வீட்டுக்கு போறா. இவளோட மாஸ்டர் சொன்னதுல இருந்தே இவளுக்கு வந்து இவன் தான் லியூரா இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் இவ பாட்டுக்கு சைவ உணவுலாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அரக்கர்கள்னா மனிதரோட ரத்தத்தை தானே குடிப்பாங்க, நீ என்ன புதுசா சைவ உணவுலாம் சாப்பிட்றன்னு இவகிட்ட விசாரிக்கும் போது அனாவசியமா எந்த மனிதர்களையும் கொல்லக்கூடாதுங்கிற மாதிரி லியூர் இவங்கிட்ட சொல்லி இருந்திருப்பான் போல, அதை தானும் ஃபாலோ பண்றதா சொல்லி இவனுக்கும் சாப்பிட கொடுக்க அரக்கர்கள் கூடலாம் சேர்ந்து நான் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி நம்மால் கொஞ்சம் ஓவரா முரண்டு பிடிக்கிறான். அப்ப அந்த சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கிற மாதிரி இவனை ஓவரா டெம்ப்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் எனக்கு சமைக்க கத்து கொடுத்ததே நீ தான், உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையாங்கிற மாதிரி கொஞ்சம் ஏக்கத்தோட கேட்கும்போது ஏமா இப்படி என்ன படாதபாடு படுத்துறீங்க, நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி லியூர் இல்ல ஊக்காங்கன்னு இவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா ஓவரா பேசுற, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னையும் கொள்ளுவேன் அந்த மாஸ்டரையும் கொள்ளுவேன்னு இவன் கழுத்துல கத்திய வைக்க இவன் ஒரு பக்கம் பதறி போய் இல்ல இல்ல எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் லியூர் தாங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுறான். உடனே இவன் ரொம்ப சந்தோஷமாகி ஏதோ ஒரு
மேப்பை காட்டி இது உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்குறா. ஆக்சுவலாக இது வந்து 100 மலர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துக்கு ஒரு நாள் ட்ரிப்பு போகலாங்கிற மாதிரி லியூர் இவகிட்ட சொல்லியிருந்திருக்க. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு இவனை பாசத்தோட கட்டி பிடிக்கும் போது இவன் படக்குன்னு உதறி விடமோ இவன் லியூர் இல்லைங்கிற விஷயம் அவளுக்கு தெளிவாக புரிஞ்சு போகுது. இவன் நினைக்கிற மாதிரி ஒருவேளை உண்மையாகவே இவன் லியூராக இருந்தாலும் இவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு. ஸோ இவன் என்ன பண்ணாலும் அதில் எந்த யூஸும் இருக்க போகிறதில்ல. இப்போ இவ ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை அடுத்த முறை பார்க்கும்போது அந்த அசுர ஊக்காங்க என்கிட்ட சரண்டர் ஆகிட்டான் அப்படின்னா உனக்காக நான் அவனை கொல்ல மாட்டேங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் கெத்தாக சொல்ல, உன் சக்தி மேலே உனக்கு என்ன இவ்வளோ அகந்தாங்கிற மாதிரி இவ கேட்கும்போது, இங்கே பாருமா நான் மட்டும் சதுரங்க நிலத்தை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற புனித நெருப்போட சக்தியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா பழையபடி என் உடம்பு வஜ்ர தேகமாயிரும். அதுக்கப்புறம் அந்த அசுர ஊக்காங்கால என்னை தோக்கடிக்கவே முடியாதுன்னு ரொம்ப கெத்தாக சொல்கிறான். இவளுக்கு வேற ஒரு பக்கம் லியூரை கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த சதுரங்க நிலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உனக்கு உதவி பண்ணா லியூரை கண்டுபிடிக்க நீ எனக்கு உதவி பண்ணணுங்கிற மாதிரி இவன் கூட ஒரு டீலை போட, ஒரு அரக்கி கூட சேர்ந்துலாம் வேலை பார்க்க முடியாதுன்னு அவ கட்டி வச்சிருந்த அந்த வேர்கட்டுல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பயங்கரமா முட்டிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த கட்டு கொஞ்சம் கூட லூஸ் ஆகாத மாதிரி தெரிய, ஒழுங்கா என் வழிக்கு வந்துருங்கிற மாதிரி இவன் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கட் பண்ணி இவளோட அந்த அரக்க மாஸ்டர் தாங்க காட்டுறாங்க. போன முறை மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த ஸ்டாஃபை எடுக்கிற முயற்சியில் அந்த கொள்ளக்கார கிராமத்தோட தலைவன் தோத்து போயிட்டான் பார்த்தீங்களா. அவன் இப்போ இந்த இடத்துக்கு வந்து சீட்டங்க அவனும் அந்த சதுரங்க நிலத்தை தேடி போயிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லி, என் ஆளுங்களை விட்டு அவங்களையாவது பிடிச்சிட்டு வரனே, தயவு செஞ்சு உதவி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி மரண பீதியில் கஞ்சிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க வழியில் அவங்கள போக விடுங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்லிடுறாரு. இவனுக்கு என்னன்னா அந்த ஸ்டாஃபை எடுக்கிற முயற்சியில் தோத்து போயிட்டான் பார்த்தீங்களா, அதுக்காக மாஸ்டர் எங்க கோபத்தில் போட்டு தள்ளிடுவாரோன்னு மரண பீதியில் இருக்க. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான்னு கொஞ்சம் சாஃப்டாக பேசி அவனை அனுப்பி வச்சுட்டு அவன் அந்த பக்கம் திருமண மறுகணமே அந்த கத்தி வீசுற அரக்கன் அப்படியே ஒரு கத்தியை விட்டு இவனை மொத்தமாக போட்டு தள்ளுறான். இது போக இனிமேல் அந்த கொள்ளக்கார கிராமத்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு கிராமத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் கொல்ல சொல்லிட, இங்கே இவ்வளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது சொர்க்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற கடவுள்கள்லாம் சும்மா இருப்பாங்களா. ஸோ அடுத்த சீனை அங்கே கட் பண்ணி மேலோகத்தை காட்டும்போது சொர்க்கத்துக்கு அரசராக இருக்கிற ஜேட் அரசரோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக யாங்ஜியானை காட்டுவாங்க பாருங்க. ஆள் பார்க்கவே பயங்கர மாசா இருப்பான். பூமியில் அந்த பக்கம் அசுர ஊக்காங் வெளிப்பட்டதை வச்சு அந்த பீக்கா குயின் ஏதோ வில்லங்கமாக பிளான் பண்ணுறதா நினைக்கிற ஜேட் அரசர் அந்த அசுர மங்கியை கைது பண்ண வேண்டியது ஓம் பொறுப்புங்கிற மாதிரி இவங்கிட்ட சொல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா போய் தட்டி தூக்கிட்டு வரோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பின மறுகணமே அந்த பக்கம் கருங்காத்து மலையில் இருக்கிற அரக்கர்கள் கிராமத்தை தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல எங்கேயோ வெளியே போயிட்டு திரும்ப வந்த மாஸ்டர் அந்த இடத்த பார்க்கும்போது மொத்த இடமும் கண்டமாய் கிடக்கு. அந்த கத்தி வீசுற அரக்கணுமே ஒரு இடத்துல பயங்கரமா நாக்கு தள்ளி கிடக்கா. என்ன நடந்துச்சுன்னு புரியாம இந்த ஆள் ஒரு பக்கம் சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னப்பா மாஸ்டர் வேலையெல்லாம் விட்டுவிட்டு இப்போ வைத்தியர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு யாங்ஜியானோட குரல் கேட்கும் பாருங்க. அவன் குரலை கேட்ட மறுகணமே இந்த ஆளுக்கு ஈரக்குழலாம் நடுங்கி போகுது. நம்ம யாங்ஜியான் ஒரு டெமிகார்டு அப்படிங்கிறதுனால அவனோட சக்திக்கு முன்னாடி இவங்களாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இவனை பார்த்த மறுகணமே, தெய்வமே நாங்கள் இப்பெல்லாம் மனிதர்களை துன்புறுத்துறதே இல்லை, இங்க இருக்கிறதெல்லாம் வெறும் பலகீனமான அரக்கர்கள் தான் இவன் கொஞ்சம் பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்றும் பயப்படாதப்பா, நீ அழிக்க சொன்ன அந்த கொள்ளக்கார கிராமத்துக்காக நான் இங்கே வரல, இந்த அசுர ஊக்காங்கன்னு எவனோ ஒருத்தன் புதுசாக அவதாரம் எடுத்திருக்கான்ல அவனை தேடி தான் வந்திருக்கேன். ஸோ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டா நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி நம்மால் டெரராக மிரட்டும் போது இவன் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறதா நினைச்சேன். அந்த மாதிரி தகவல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி அப்படியே மழுப்பை பார்க்க கழுத்தை பிடிச்சி விட்டத்துக்கு தூக்கி அப்படியே ஒரே சொருகு. அதை பார்த்துட்டு அந்த பக்கம் அந்த கத்தி விசிறாருங்க ஒரு மாதிரி டென்ஷனாக நெத்தி கண்ணை திறந்து ஒரே ஷாட்டில் அவனை பொசுக்கி எடுப்பான் பாருங்க. இந்த சீன்ல கொடூரமாக இருக்கும். யாங்ஜியான் ஜேட் அரசர் கொடுத்த இந்த மிஷனில் தோக்க விரும்பல. கடைசி முறையாக கேட்குறான், ஒழுங்கா அந்த அசுர ஊக்காங்க எங்கே இருக்கான்ற உண்மையை சொல்லிடுன்னு மாஸ்டரை எவ்வளவோ மிரட்டி பார்க்க இவர் எதுக்குமே அசர்ற மாதிரி இல்லை. அப்போ அங்கேருந்து மற்ற அரக்கர்கள் இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கதவு நோக்கி போகிறப்ப கதவு தானா லாக் ஆகிக்குது. இவன் அந்த மாஸ்டரை என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் இவங்களில் ஒருத்தனா இருக்கிற லியூர் தானே இப்போ அசுர ஊக்காங்க மாறி இருக்கான். ஸோ எப்படி கேட்டாலும் அவனை காட்டி கொடுக்க மாட்டாங்கிற உண்மை இவனுக்கு தெளிவாக புரிஞ்சு போகுது. இதனால் இப்போ யாங்ஜியான் செம கடுப்பாகி மாஸ்டரை விட்டுவிட்டு அங்கே இருந்த மற்ற அரக்கர்கள் எல்லாத்தையும் பொசுக்கி தள்ள அப்படியே அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் சீட்டங்கோட போயிட்டு இருக்கிற நம்ம ஊக்காங்க தான் காட்டுறாங்க. இவங்க இப்போ பிளாக் ஸ்மித்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டரை தேடி ஏதோ ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததும் எப்படி அந்த மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுன்னு புரியாம சீட்டங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த ஒரு கொல்லங்கிட்ட போய் நம்ம ஊக்காங்க ஏதோ ஒரு கோடு வேடை சொன்னதும் பதிலுக்கு அவனும் எசப்பாட்டு பாடுற மாதிரி ஏதோ ஒரு கோடு வேடை சொல்றான். இதெல்லாம் பார்த்து சீட்டங்குக்கு ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சி. இப்போ அந்த கொல்லம் இவங்க ரெண்டு பேரையும் ஏதோ ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் புனித நெருப்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இவங்களோட கடவுளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த புனித நெருப்பை பத்தி உங்கள சில பேருக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஊக்காங்குக்கு இம்மோர்டல் பவர் கிடைச்சதுக்கு காரணமே அந்த புனித நெருப்பு தான். 3 உலகங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கடவுள்கள், அரக்கர்கள், ஏன் சில குருமார்கள் கூட அந்த புனித நெருப்பு அடையறதுக்காக பல முறை முயற்சி பண்ணி தோத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த புனித நெருப்பை இவங்களோட கடவுள் தான் யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி அங்க இருந்த ஒரு சீக்ரெட் டோரை ஓபன் பண்ண அந்த பக்கம் பார்க்க பனி பிரதேசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான உலகம் இருக்கு. இவனுக்கு தேவையான புனித நெருப்பு இருக்கக்கூடிய அந்த சதுரங்க நிலமே இந்த இடம் தாங்க. இப்ப இந்த இடத்துக்குள்ள வந்து புனித நெருப்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒத்தக்கன் கடவுளை பார்த்து அசுர ஊக்காங்க அந்த ஸ்டாஃபை திருடுறதுக்காக இவனோட உருவத்துக்கு மாறி இருக்கான் பாத்தீங்களா. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை தடுக்கணும், அதுக்காக எனக்கு அந்த புனித நெருப்போட சக்தி வேணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்க அந்த மனுஷன் இவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு புனித நெருப்போட சக்தியை பத்தி பயங்கரமா புலி போட்டு விளக்குறாரு. ஆக்சுவலா சமதி ஃபயர்னு சொல்லக்கூடிய அந்த புனித நெருப்பால எரிக்க முடியாத விஷயம்னு ஒன்னே இல்லை. யார்
யாரா இருந்தாலும் அது பக்கத்துல நெருங்கினாங்க அப்படின்னா பஸ்பம் ஆயிருவாங்க. அப்படிப்பட்ட அந்த சக்தி கிட்ட சிக்கி ஒரு தடவை சர்வே பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முறை அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அந்த விஷயத்த சொல்லி கண்டிப்பா இதால உன் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படுங்கிற மாதிரி சொல்ல நம்மால எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை, அந்த ஸ்டாஃபை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை போனாலும் அதை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி சொன்னதும் அவரும் அந்த புனித நெருப்போட சக்தியை இவனுக்கு கொடுக்கறதுக்காக சம்மதிக்கிறாரு. இதுக்காக இரும்பாலான ஒரு பாலை எடுத்து அவர் இப்போ ஆக்டிவேட் பண்ண மறுகணமே வானத்தில் அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான பால் உருவாகுது. இவங்க பேசிக்கிட்டு இருந்தவரை அந்த புனித நெருப்பு இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் சீட்டங் நம்பாம தான் இருந்தா. ஆனால் இப்போ அந்த பாலை பார்த்ததும் இவளுக்குள்ள அப்படியே மனசு பதப்பதைக்குது. ஏன்னா இன்னமும் இவன் ஊக்காங்கிற விஷயத்தை இவன் நம்பவே இல்லை, லியூர்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ கூட இவங்கிட்ட கண்டிப்பாக இது அவர் சொன்ன மாதிரி உன்னை கொன்னுரும், தயவு செஞ்சு பண்ணாதங்கிற மாதிரி எவ்வளவோ கெஞ்சா நீ நினைக்கிற மாதிரி நான் லியூர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் ஆகி அந்த பாலுக்குள்ளே போகிறான். அவன் உள்ளே போன மறுகணமே இந்த ஒத்தக்கன் கடவுள் அந்த பாலை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிக்க அதுக்குள்ளே இருக்கிற புனித நெருப்பு அப்படியே இவனை கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் சீட்டங் வேற அதை பார்த்து இன்னும் பயங்கரமாக பதறிக்கிட்டு இருக்க மாஸ்டர் அவனோட சக்தியை அதிகப்படுத்த போகிறதா சொல்லி புனித நெருப்பை மொத்தமாக ரிலீஸ் பண்ணுறாரு. இதனால் அங்கே ஊக்காங்கோட முகம் உடம்புன்னு எல்லாமே வெந்து போய் ஆள் பார்க்கவே கோரமாக மாறிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த பால் அப்படியே வெடிச்சு செதறி மொத்த இடமும் தம்சமாகுது. இதை பார்த்த மாஸ்டர் எங்க அவன் செத்து போயிட்டானோங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் அவன் முழு சக்தியும் கிடைச்சி ஊக்காங்கா உருமாறி நிற்பான் பாருங்க. இந்த சீன்லாம் மரண மாசா இருக்கும். சக்தி கிடைச்ச மறுகணமே அவன் பாட்டுக்கு அங்கேருந்து விருட்டுன்னு கிளம்ப அங்கே கட் பண்ணி மாஸ்டர் ஜுவாங் சாங்கோட இருக்கிற அந்த இன்னொரு ஊக்காங்க தாங்க காட்டுறாங்க. இவனை நம்ம சிகப்பு ஊக்காங்கன்னு வந்துகிட்டு இருக்கிறவன கருப்பு ஊக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இப்போ இவன் இங்கே காட்டு பக்கம் ஒதுங்கும் போது அந்த கருப்பு ஊக்காங்க பறந்து வந்து அசுர ஊக்காங்க உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவன் அவனை பார்த்து அசுர ஊக்காங்கன்ற மாதிரி சொல்றான். ரெண்டு பேரும் இந்த இடத்துல காட்டுத்தனமா அடிச்சுக்க கையில தண்டம் இல்லாததுனால கருப்பு ஊக்காங்க இவனை ஒரே ஷாட்ல அடிச்சு பறக்க விட்டதும் அங்க வந்த மாஸ்டரும் மற்றவங்களும் ரெண்டு ஊக்காங்க இருக்கிறத பார்த்து செம ஷாக் ஆகும்போது இவங்க கூட இருந்த சிகப்பு ஊக்காங்க ஊஜிங்கியும் பாஜியும் பார்த்து என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வந்து எனக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க ரெண்டு பேர்த்துல யாருக்கு உதவி பண்றதுன்னு புரியாம திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்நேரம் கரெக்டா ஜீட்டங் அந்த இடத்துக்கு வந்து சிகப்பு ஊக்காங்க தான் லியூர்னு நினைச்சு அவன் மேல பாசமலையா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படியே அவ சங்க பிடிச்சி யார் மேல கை வச்சான்னு தூக்கி வீசிடுறான். இதை பார்த்த கருப்பு ஊக்காங்க அரக்கையா இருந்தாலும் ஜீட்டங் இதுவரை பண்ண உதவி எல்லாம் சொல்லி அந்த ஸ்டாஃபை திரட்டுறதுக்காக இவன் தான் என்னோட உருவத்தில் வந்து உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு செம டென்ஷன் ஆக்க யாரை பார்த்து என்ன வார்த்தரா சொன்னாங்கிற மாதிரி அவன் சண்டைக்கு வரவும் இவனும் அவன் கூட சண்டை போட தயாராகிறான். அப்ப மாஸ்டர் இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக புத்த சூத்திரத்தை ஓத ஆரம்பிக்க அவங்க தலையில இருக்கிற தங்க வளையம் அப்படியே நசுக்கி ரெண்டு பேரையும் படாதபடுபடுத்துது. இப்போ இந்த பிரச்சனைக்கு மாஸ்டர் இந்த இடத்துல என்ன சொல்யூஷன் சொல்றாரு அப்படின்னா இங்க இருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்கிற ஒரு மலையில உண்மையை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக உயிரினம் இருக்கு. அதால இவங்க ரெண்டு பேர்ல யார் உண்மையான ஊக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்த சீனை இவங்க எல்லாரும் அந்த மலையை நோக்கி பயணம் பண்ணி போக அங்க போனதும் முக்காடு போட்ட நம்ம கருப்பு ஊக்காங் மற்றவங்களெல்லாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஜீட்டங் என்னையும் கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் மாஸ்டரோடவே இருந்த அந்த சிகப்பு ஊக்காங் செம டென்ஷன் ஆகிறான். ஏன்னா கருப்பு ஊக்காங்கும் ஜீட்டங்கும் கொஞ்ச நாள் ஒன்னா டிராவல் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இவங்க க்ளோஸா இருக்கிறதுனால எங்க அவளை வச்சு மாஸ்டரை போட்டு தள்ளிட்டு அந்த ஸ்டாஃபை திருட பார்க்கறோங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் சண்டைக்கு வர எதுக்குப்பா வம்பு, பிரச்சனை வந்தது ஜீட்டங்கால தான், அதனால உண்மையை தெரிஞ்சுக்க பொதுவான ஆளா அவளும் கூட வர்றது நல்லதுதாங்கிற மாதிரி மாஸ்டர் சொன்னதும் முதல்ல அந்த சிகப்பு ஊக்காங்க அப்படியே மலையை நோக்கி பறந்து போறான். பின்னாடியே கருப்பு ஊக்காங்கும் ஜீட்டங்க தூக்கிட்டு அப்படியே மலை உச்சிக்கு பறந்து போக அங்க ஒரு பெருசு 1000 வருஷமா தவம் பண்ணி அப்படியே உறைஞ்சு கிடக்கு. இவங்களா இருந்தாலும் செத்து போயிட்டு தான் நினைச்சு கல்லெல்லாம் விட்டு எறிஞ்சு பார்க்க திடீர்னு இருந்தாலும் கண்மூழிப்பான் பாருங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் பயந்து போறாங்க. இங்க இருக்கிற இந்த பெருசுமே கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையான ஒரு ஆள் தான். பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் பல வருஷமா இந்த இடத்துல தவம் இருந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு இருக்கிற பஞ்சாயத்தை கூட அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டு நீங்க உண்மையை தேடி தானே வந்தீங்க, அது இங்க இருக்கிற மேகங்களுக்குள்ள தான் மறைஞ்சிருக்குதுன்னு ரெண்டு ஊக்காங்கையும் பக்கத்துல கூப்பிட்டு பொசுக்குன்னு அப்படியே மலை உச்சில இருந்து இவங்களை தள்ளி விட்டுட்டா. அதை பார்த்து ஜீட்டங்க ஒரு பக்கம் பதறும் போது அவங்க ரெண்டு பேரும் உண்மையை தெரிஞ்சுக்க தான் வந்தாங்க. ஆனா அந்த உண்மை தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உனக்குள்ள இருக்கிற வழியை உன்னால மட்டும்தான் உணர முடியுங்கிற மாதிரி இவர்கிட்ட ஏதோ குதர்க்கமா சொல்லிக்கிட்டு இருக்க இவளுமே அதுக்கான அர்த்தம் புரிஞ்ச மாதிரி கண்கலங்க ஆரம்பிக்கிறா. இவர் இந்த இடத்துல ஜீட்டங்க மையமா வச்சு இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவளுக்கு தேவை ஊக்காங்கா மாறி இருக்கிற அந்த லியூர். ஆனா ஊக்காங்கா மாத்திரங்கிற பேர்ல பீக்கா குயின் அவனோட நினைவுகளை மொத்தமா அழிச்சதுனால அவனுமே தான் தான் ஊக்காங்கன்றத முழுமையா நம்பி அந்த ஸ்டாஃபை திருடுற விஷயத்தெல்லாம் விட்டுவிட்டு அதையே பாதுகாக்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ உண்மை ஒருவேளை தெரிஞ்சாலுமே பழைய லியூரா அவன் திரும்ப வரமாட்டாங்கிறது தான் மனுஷன் சுத்தி வளைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை இவளுமே இங்க புரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி கீழே விழுந்துகிட்டு இருக்கிற நம்ம ரெண்டு ஊக்காங்கையும் தாங்க காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்த ஒரு மலைக்குன்றில் லேண்டான மறுகணமே திடீர்னு ஒரு கொடூரமான கிரீச்சர் வந்து இவங்களை காட்டுத்தனமா தாக்க ஆரம்பிக்குது. இது பார்க்க கொடூரமா இருந்தாலும் புனித வாக்குகளை சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக உயிரினம். இதை பார்த்த மறுகணமே நம்ம ஊக்காங்களை ஒருத்தன் அந்த பெருசு வேணும்னே நம்மளை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறாங்கிற மாதிரி சொல்ல இந்த சத்தம் கேட்ட மறுகணமே அது பாட்டுக்கு பூந்தடிச்சு கரெக்டா வந்து இவங்க இருக்கிற இடத்தையே தும்சம் பண்ணுது. இவங்களும் மாத்தி மாத்தி பறந்து போய் அதை எப்படியாவது அட்டாக் பண்ணணும்னு பார்க்க ஒரு அட்டாக்ல கூட சிக்காம அசால்ட்டா மிஸ் ஆகி இவங்களையே பறக்க விடுது. ஆனா இவங்க பேசாமலோ அசையாமலோ இருந்தா இவங்க இருக்கிற இடம் அதுக்கு சுத்தமா தெரியல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அதுக்கு கண்ணே இல்லை, ஒன்லி கேட்கும் திறன் தான் அதுக்கு அதிகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு பிளானை போட்டு முழு சக்தியோட களத்துல இறங்குறாங்க. இப்போ ஒருத்தன் அதுக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டி தண்டத்தை வயிற்றுல குத்தி அப்படியே வானத்துல பறக்க விட இன்னொருத்தன் மிருகத்தனமான வேகத்துல
இடத்துல வந்து ஒரே ஷாட்டில் அதை படுக்க போடுறான். தென் அடுத்ததாக அதோட வாழை பிடிச்சி அப்படியே கரகரன்னு சுற்றி வலுவாக ஒரு ஷாட்டை போட்டுட்டு 2 பேரும் ஒரே சமயத்தில் அப்படியே வானத்துக்கு பறந்து போய் தண்டத்தை வச்சு ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. அடிச்ச அடியில் அங்கே ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அடுத்த கணமே அவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தது ஒரு சின்ன குட்டியாக தூக்கிட்டு வந்து நேராக அந்த பெருசுகிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து பெருசுமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படும் போது, இங்கே பாரியா எங்களை வச்சு இதுக்கு மேலே ஏதாவது காமெடி பண்ண பார்த்தா கோழி கழுத்தை திருகிற மாதிரி அந்த கிரீச்சரோட கழுத்தை தெரிய போட்டுருவோங்கிற மாதிரி நம்ம ஊக்காங்கள ஒருத்தன் செம டென்ஷனாக, இதுக்கு மேலே என்னப்பா இருக்கு, உங்களுக்கு தேவையான உண்மையே அந்த கிரீச்சர் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரில் யார் உண்மையான ஊக்காங்கன்னு சொல்ல போகிறதே அந்த கிரீச்சர் தான். இப்போ பெருசு நீங்கள் இங்கே இருந்தால் அந்த கிரீச்சர் உண்மையை சொல்லாதுன்னு இவங்க 2 பேரும் அங்கேருந்து போக சொல்லிட்டு, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு, 2 பேரில் யார் வேணாலும் ஊக்காங்க இருக்கலாம், ஆனால் அது யாராக இருக்கணுங்கிற முடிவை நீ தான் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லி கிரீச்சரை இவ கையில் கொடுத்துட்டு போக, இவளும் அந்த கிரீச்சர் கிட்ட 2 பேர்த்துல யார் லியூர்னு கேட்குற மாதிரி காட்டி அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த பக்கம் பீக்கா குயினை தான் காட்டுறாங்க. இங்கே இவளை பார்க்கறதுக்காக அந்த அரக்க மாஸ்டர் வந்திருக்கான். அந்த ககார ஸ்டாஃப் இவ கைக்கு கிடைச்சா அதை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து மொத்தமாக அழிக்கணுங்கிற மாதிரி இவ ஒரு பிளான்ல இருந்திருப்பா போல. அதை கேட்ட அரக்க மாஸ்டர் அந்த ஸ்டாஃபால் அரக்க சக்திகள் அத்தனையும் உறிஞ்சிக்க முடியும், அப்படி இருக்க அதோட சக்தியை நாம ஏன் நம்ம நன்மைக்காக பயன்படுத்திக்க கூடாதுங்கிற மாதிரி கேட்குறான். ஆக்சுவலாக மற்றவங்க மாதிரி இவளுமே அந்த ஸ்டாஃப் அரக்க இனத்தை மொத்தமாக அழிக்க போகுதுங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் அது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது, அரக்கர்களை மறுபடி மனிதர்களா மறுபிறவி தான் எடுக்க வைக்க போகுதுங்கிற விஷயத்தை இவ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் விதிப்படி நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் நம்ம நன்மைக்காக தாங்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தை அதோட போக்கிலேயே விட்டுருங்கன்ற மாதிரி பீக்கா குயின் இவனுக்கு ஒரு ஆர்டரை கொடுக்க, இதுல மாஸ்டருக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்போ அங்க அந்த ஜந்து மூலமா உண்மையான ஊக்காங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஜீட்டங் நம்ம மாஸ்டர் கூடவே ஒரு சிகப்பு ஊக்காங்க இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் லியூருங்கிற மாதிரி அடையாளம் காட்டி வா நம்ம ஊருக்கு போலாங்கிற மாதிரி கூப்பிடா, அவன் அதை சுத்தமா ஏத்துக்கிற மாதிரி இல்ல. உண்மையை சொல்லக்கூடிய அந்த ஜந்து பொய்யே சொல்லாது, தயவு செஞ்சு இந்த உண்மையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லும் போது யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னா, நான் தான் உண்மையான ஊக்காங்க, இதுக்காக உன்னை கொல்லாம விட மாட்டாங்கிற மாதிரி அவளை கொல்ல போறப்ப திடீர்னு ஒரு மந்திர வளையம் வந்து இவனை லாக் பண்ணிக்குது. இது எவன் பார்த்த வேலை அப்படின்னு பார்த்தா நம்ம யாங்ஜியான் அந்த இடத்துக்கு வந்து சொர்க்கத்தோட சட்டத்தை நீ மீறிட்ட, இதுக்காக உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்குன்ற மாதிரி செம காண்டாகிறான். அப்போ இந்த ஊக்காங்க என்ன தம்பி பழசெல்லாம் மறந்து போச்சா, உனக்கு உண்மையாவே தில்லு இருந்தா கட் அவுத்து விட்டு நேர்மையா என் கூட சண்டை போட்டு பாருன்னு இவங்ககிட்ட சவால் விட, நீ ஆல்ரெடி தோத்து போயிட்டேன்னு சொல்லி அப்படியே பேக் பண்ணி தூக்கிட்டு போகவும் அதை பார்த்து ஜீட்டங் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இவ வருத்தப்படுறத பார்த்தா ஏதோ உள்குத்து பண்ணியிருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. இப்போ அந்த பக்கம் அந்த அரக்க மாஸ்டரை காட்டும் போது யாங்ஜியான் ஒரு ஊக்காங்க தூக்கிட்டு போனா பாத்தீங்களா, அந்த விஷயம் இவன் காதுக்கு வந்ததும் விதிப்படி நடக்கிற போக்குலயே விடுன்னு பீக்கா குயின் சொல்லியுமே அந்த ஸ்டாஃபை எடுக்கிறதுக்காக இவன் நம்ம ஆளுங்களை தேடி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க ஜீட்டங் ஒரு பக்கம் லீவரோட இருந்த பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சு தனிமையில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க வந்த ஊக்காங் ஒரு நண்பனா உனக்கு கொடுத்த வாக்கை என்னால நிறைவேற்ற முடியல, அந்த லீவரை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியலன்னு இவகிட்ட மன்னிப்புலாம் கேட்கும் போது என் சந்தோஷத்தை விட இந்த உலகத்தோட நன்மை தான் முக்கியங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் அப்படியே அவங்க 2 பேரும் நம்மளுங்க இருக்கிற இடத்துக்கு போறப்ப அந்த இடத்துல பாச்சி விதவிதமா சமைச்சு வச்சிருந்திருப்பான் போல. ரொம்ப ஆர்வமா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இவங்களோட பயணத்தை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊக்காங்க பத்தி இவளால ஒரு குழப்பம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை சரி பண்ற விதமா தான் கொண்டு வந்திருக்கிற சரக்கை எல்லாரும் ஒன்னா அடிக்கலாங்கிற மாதிரி சொல்றா. இந்த இடத்துல மாஸ்டர் மட்டும் சரக்கு அடிக்காம இவங்க கூட சும்மா டீ குடிச்சு கம்பெனி கொடுக்கறதா சொல்லும் போது ஊக்காங்கும் ஜோதியில் ஐக்கியமாக்கி இவங்களோட சேர்ந்து ஒன்னா சரக்கு அடிக்கிறான். இப்படி இவங்க இந்த பக்கம் குதூகலமா இருக்கிற அதே சமயம் யாங்ஜியானால கைது செய்யப்பட்ட அந்த ஊக்காங்கோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இம்மோட்டல் பவர் இருக்கிறவங்களையே கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மந்திர தூண்ல அவனை கட்டி வச்சிருக்காங்க. அவன் ஒரு பக்கம் ஏன்டா 3 கண்ணு இருந்து இப்படி குருட்டு கபோதியா இருக்கே, நான் தாண்டா உண்மையான ஊக்காங்க, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கான விளைவை நீ கூடிய சீக்கிரம் அனுபவிக்க போற பாருன்னு கத்திக்கிட்டு இருக்க. அவனை கட்டி வச்சிருக்கிற அந்த தூண் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சக்தியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு போல. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நீ என்ன வேணா பேசிக்க, ஆனா கூடிய சீக்கிரம் உனக்கு சங்கு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு யாங்ஜியான் அங்கிருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் இந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டும் போது காலையில தூங்கி எந்திரிச்சு பார்த்தா கொய்யால இங்க இருந்த ஸ்டாஃபை காணோம். சந்து கேப்ல சரக்க ஊத்தி விட்டு ஜீட்டங் இவங்க கிட்ட இருந்து அதை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதனால ஊக்காங்க இப்ப செம்ம வெறியோட அங்கிருந்து கிளம்ப அந்த பக்கம் ஜீட்டங் ஸ்டாஃபை எடுத்துக்கிட்டு அரக்கர்களால் அழிக்கப்பட்ட அந்த கிராமத்துக்கு வரும்போது கரெக்டா நம்மள அங்க வந்து மடக்கிறான். ஒரு அரக்கின்னு தெரிஞ்சுமே உன்னை நம்பினது பெரிய தப்பா போச்சு, ஒழுங்கா அந்த ஸ்டாஃபை கொடுங்கிற மாதிரி இவகிட்ட கேட்கும்போது என் அரக்க இனத்தை காப்பாத்துறதுக்காக நான் இதை அழிச்சே தீர்வுன்னு சொல்லி இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, இவனும் தண்டத்தை வச்சு அவளோட வேர்களை தடுத்து அசால்ட்டா அவளை அடிச்சு பறக்க விட்டுட்டு உன்னை காயப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்கிற மாதிரி வான் பண்றான். ஆனா சீட்டங்க அதை பத்தி கொஞ்சமும் கண்டுக்காம திரும்ப ஏகப்பட்ட வேர்களை அனுப்பி இவனை பின்னாடி இருந்து தாக்கிறதுக்காக அப்படியே கத்தியோட பறந்து போக, இவன் தாக்கணும்னு எதுவும் பண்ண மாட்டான், வேர்களை தடுக்கிற அந்த ஒரு வேகத்துல டக்குன்னு அந்த தண்டத்தை வீச அதுல பயங்கரமா அடிபட்டு அப்படியே பறந்து போய் விழுகிறான். இதால அவளுக்கு கொஞ்சம் அடி மோசமா விழுந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். ஊக்காங்க அதை பார்த்து ஏன் இப்படி பண்ற, ஒழுங்கா நான் சொல்றதை கேளுன்னு எவ்வளவோ சொல்ல அப்பவும் அதை கொஞ்சமும் ஏத்துக்காம இவனை வேர்களை வச்சு நல்லா லாக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனவன் நடக்க கூட முடியாம அப்படியே பொத்துன்னு சரிஞ்சு கீழே விழுகிறா. ஊக்காங்க அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி எதுக்காக இந்த முட்டாள்தனத்தை பண்ணங்கிற மாதிரி கேட்கும்போது லியூர் இவகிட்ட அவங்க காதல் சின்னமா கொடுத்த அந்த ஒரு பொருளை இவன் கையில கொடுத்துட்டு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி போக இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாம இவன் ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்கான். அப்ப அந்த பக்கம் மாஸ்டர் ஆபத்துல இருக்கிறத உணர்த்துற விதமா இங்க இருக்கிற அந்த ஸ்டாஃப்ல பிரகாசமான ஒரு ஒளிச்சம் வர ஆரம்பிக்க
அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அரக்க மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து பாஜியையும் ஊஜிங்கையும் போட்டு செம பிரட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜுவாங் ஜாங் பூமியில இருக்கிற உயிர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம ஊக்காங் பல அரக்கர்களை அவர் கண் முன்னாடியே கொண்டு ஊச்சி இருந்திருக்க, அவனை தடுக்காம விட்டது உன்னோட தப்பு தான் சொல்லி இப்ப இவரை கொல்ல பாக்குறான். அப்ப தலைவன் கரெக்டா இங்க வந்து இவனை தடுத்து ஸ்டாஃபை திருடுற முயற்சியை அரக்கர்கள் கைவிட்டா நான் அவங்கள கொல்ல மாட்டேன்னு ஜீட்டங்குக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்கிற மாதிரி வான் பண்ண இங்க தாங்க அந்த அரக்க மாஸ்டர் நமக்கு இருந்த சந்தேகத்தை கிளியர் பண்றாரு. ஆக்சுவலா இங்க இருக்கிறவன் ஊக்காங்கே கிடையாது, யாங்ஜியான் பிடிச்சிட்டு போனவன் தான் உண்மையான ஊக்காங். இந்த மாதிரி இவன் தான் உண்மையான லியூருங்கிற விஷயத்த அந்த ஜந்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இவனை காப்பாத்துறதுக்காக தான் சொர்க்கத்தையே ஏமாத்துற விதமா உண்மையான ஊக்காங்க ஜீட்டாங் யாங்ஜியான் கிட்ட கோத்து விட்டுருக்கான். அண்ட் அது போக அந்த ஸ்டாஃப் அழிஞ்சு போச்சுன்னா இவனும் இறந்து போயிடுவாங்கிறதுனால தான் அதை இவங்களுக்கே தெரியாம ரகசியமா திருடிட்டு போய் அழிக்க பார்த்துருக்கா. இப்படி உனக்காக உன்னை காப்பாத்துறதுக்காக முட்டாள்தனமா தன்னோட இனத்துக்கே அவ துரோகம் பண்ணதால தான் கடைசியில உன் கையாலேயே செத்து போயிட்டாங்கிற மாதிரி இந்த அரக்க மாஸ்டர் சொல்ல இப்பவும் தான் ஊக்காங்க இல்லைங்கிற விஷயத்தை ஏத்துக்க முடியாம நீ தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ற, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு இந்த ஆளை கொல்ல பாக்குறான். அப்ப அந்த அரக்க மாஸ்டர் அவங்ககிட்ட இருந்த ஒரு கண்ணாடி எடுத்து இவனை நோக்கி காட்ட அதுல இருந்து வந்த வெளிச்சம் இவன் மேல பட்ட மறுகணமே இவனோட பழைய நினைவுகள்லாம் திரும்ப கிடைச்சு பழையபடி லியூரா மாறிடுறான். ஆக்சுவலா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் லியூரால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அரக்க மாஸ்டர் கிட்ட பீக்கா குயின் அந்த கண்ணாடியை கொடுத்து அனுப்பியிருக்கா. ஆனா தன்னோட இனம் அழியவே கூடாதுன்னு யோசிக்கிற அந்த அரக்க மாஸ்டர் அந்த ஸ்டாஃபை அழிச்சே ஆகணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்க, இன்னொரு பக்கம் தான் ஊக்காங்க இல்லைங்கிற விஷயத்த அந்த லியூரால ஏத்துக்கவே முடியல. இது எல்லாமே போய் நான் தான் உண்மையான ஊக்காங்கன்னு அவன் ஒரு பக்கம் சைக்கோத்தனமா இந்த ஆளை கொல்ல வரப்ப இவனை போட்டு பொலக்காட்டு காட்டி நீ எல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன்ற மாதிரி கொல்ல பாக்குறான். அப்ப ஜுவாங் ஜாங் இவனை காப்பாத்துறதுக்காக நான் வேணா இந்த ஸ்டாஃபை கொடுத்துறேன், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்கிற மாதிரி சொல்ல இந்த இடத்துல பாஜி ஊஜிங் ஏன் லியூர் கூட அதை கொடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்றான். ஆனாலும் மாஸ்டர் கொடுத்த வாக்குப்படி அதை அப்படியே அந்த அரக்க மாஸ்டர் கிட்ட கொடுத்துல அவன் அதை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். இப்ப லியூர் இந்த இடத்துல குழப்பத்தோட உச்சிக்கே போய் உண்மையாவே தான் யாருங்கிற கேள்வியை நம்ம மாஸ்டர் கிட்ட கேட்க எனக்கும் அந்த கேள்விக்கான பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு பாஜியோடையும் ஊஜிங்கோடையும் இவர் அங்கிருந்து கிளம்பின மறுகணமே அந்த பக்கம் ஸ்டாஃபோட போன அரக்க மாஸ்டர் தான் காட்டுறாங்க. இவன் இப்ப கழுகு நதினு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்தோட பள்ளத்தாக்குக்கு தான் வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு தானே நம்ம ஆளுங்களும் வரதா இருந்தாங்க. அப்படி இருக்க இவன் ஏன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அரக்கர்களுக்கும் கடவுள்களுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மகா யுத்தமே நடந்திருக்கு. ககாரா ஸ்டாஃபை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அரக்கர்கள் எல்லாத்தையும் மனிதர்களா மறுபிரிவு எடுக்க வைக்கிறது தான் நம்ம ஆளுங்களோட நோக்கம். ஆனா இந்த ஆள் இப்ப இந்த இடத்துக்கு வந்த மறுகணமே அரக்கர்கள் பல பேரை இவன் கண் முன்னாடியே நம்ம யாங்ஜியான் போட்டு தள்ளலாம் பாத்தீங்களா. அந்த விஷயத்தை நினைச்சு பார்த்து ககாரா ஸ்டாஃபோட மையத்துல இருந்த ஒரு பகுதியை உடைச்சு அப்படியே அதை கையில வச்சு நசுக்குனதும் அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட அரக்க சக்திகள் வெளிவர மாதிரி காட்டுறாங்க. அப்படி இந்த மாதிரி அளவில்லாத ஒரு அரக்க சக்தி வெளிப்படுறத சொர்க்கத்துல இருந்தபடி பார்த்துட்டு நம்ம யாங்ஜியான் ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆகும்போது அங்க கட் பண்ணி அப்படியே பீகா குயினோட இடத்த தாங்க காட்டுறாங்க. இங்க இவளை பாக்குறதுக்காக லியூரை இந்த இடத்துக்கு வந்து தான் யாருங்கிற உண்மையை இவகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு அந்த பழைய மெமரிஸோட சேர்த்து ஊக்காங்கோட மெமரிஸும் வந்திருக்கு பாத்தீங்களா. அதனால தான் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இவனுக்குள்ள வந்திருக்கு. இதுக்கான பதிலை இவகிட்ட விசாரிக்கும் போது இதுக்கு நான் என்னப்பா சொல்றது, இதுக்கான பதில் உனக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்றா. கடவுள்கள் இந்த உலகத்தை மூணா பிரிச்சதுக்கு அப்புறம் அரக்கர்களுக்கு பாகுபாடு பாக்குறாங்கிற சந்தேகத்துல தான் இவளே அவங்க மேல படையெடுத்து போயிருந்திருக்கா. ஆனா எப்ப விதி மேல நம்பிக்கை வந்து நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தானே இவளுக்குள்ள தோண ஆரம்பிச்சதோ அப்ப இருந்தே அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கா. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் இவங்கிட்ட தெளிவா சொல்லி நம்ம இனத்திலேயே புனிதக்கள் மூலமா பிறந்து ஊக்காங்குக்கு நிகரா இருக்கிற ஒரே மாவீரன் நீ மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் நீ யாரா இருக்கணும் எப்படிப்பட்டவனா இருக்கணுங்கிற முடிவை எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொன்னதும் இவன் அப்படியே பிளாஷ்பேக்கு போய் ஜீட்டங் கூட இருந்த சில நினைவுகளை நினைச்சு பார்க்கறான். ஒரு சமயம் ஜீட்டங் இவங்கிட்ட மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம வெறும் அரக்கர்களா மட்டும் இல்லாம நாமளும் ஒரு ஹீரோவா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கேன். அதை இவன் சீரியஸா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே சமயம் அங்க கட் பண்ணி அப்படியே நம்ம உண்மையான ஊக்காங்க என்ன ஆனா அப்படின்னு பார்த்தா இம்மோட்டல்ஸ் எல்லாம் கொல்லக்கூடிய அந்த பாறாங்கள் இவனோட முழு சக்தியையும் உறிஞ்சி கிட்டத்தட்ட ஒரு டெட் பாடி கணக்கா ஆள் அப்படியே உறைஞ்சு போய் கிடக்கான். இதுக்கடுத்து அப்படியே நம்ம மாஸ்டர் பாஜி பூஜிங்னு அவங்க 3 பேரை காட்டும் போது அந்த ககாரா ஸ்டாஃபை வச்சு அரக்க மாஸ்டர் என்ன பண்ணணுங்கிற பீதியில இவங்க ஒரு பக்கம் கழுகு நதிக்கு வந்து சேர அவனை தடுக்கிறதுக்காக நம்ம பாஜியும் ஊஜிங்கும் உள்ள நுழைய பாக்குறப்ப ககாரா ஸ்டாஃப் இல்லாம இந்த இடத்துக்குள்ள போக முடியாதுன்னு மாஸ்டர் இவங்களை தடுக்கிறாரு. இந்த இடம் முழுக்க முழுக்க மேகங்களாலான நதி மாதிரியும் அதுல பெரிய பெரிய மலைகள் மிதக்கிறதுனாலையும் தான் இந்த இடத்துக்கு கழுகு நதிங்கிற பேரே வந்திருக்கு. இப்ப அந்த அரக்க மாஸ்டர் அவங்க இனத்தோட அரக்கர்களோட மொத்த சக்தியையும் தனக்குள்ள அடக்கிக்கிட்டு அவங்க ஒரு மகா அரக்கனா மாதிரி அங்க இருந்த படியில மேல் நோக்கி வேக வேகமா போய்கிட்டு இருக்க. இவனுக்கு முன்னாடியே நம்ம யாங்ஜியான் அந்த இடத்துல இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பழி வாங்குறதுக்காக தானே இந்த பயப்பட இவ்வளவு காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்த மறுகணமே 2 பேரும் காட்டுத்தனமா அடிச்சுக்கிறாங்க. அரக்க மாஸ்டர் இப்ப அரக்க சக்தியோட உச்சத்துல இருக்கிறதுனால யாங்ஜியானால சுத்தமா சமாளிக்கவே முடியல. அவனோட நெட்ரிகன் சக்தியை கூட அசால்ட்டா தடுத்து ஒன்ன பலி கொடுத்து தான் கடவுள்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க போறோம்னு சொல்லி கையில இருந்த ஆயுதத்தை போங்க டக்குன்னு நம்ம ஊக்காங்கோட தண்டம் எங்க இருந்து அரக்கத்தனமான வேகத்துல வந்து அவனோட ஆயுதத்தை தட்டி விடுது. ஆக்சுவலா வந்திருக்கிறது நம்ம லியூர். பீகா குயினால கொடுக்கப்பட்ட தண்டம் இவன் கையில இருக்கிறதுனால ஊக்காங்கோட சக்திகள் இன்னமும் இவனுக்குள்ள முழுமையா இருக்கு. இப்ப அவன் இந்த ஆளை பார்த்து விதிப்படி நடக்கிறது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான்ற மாதிரி பொறுமையா அட்வைஸ் பண்ண எனக்கு அட்வைஸ் பண்ற தகுதியெல்லாம் உனக்கு
இல்லைன்னு சொல்லி திரும்பவும் அந்த மந்திர கண்ணாடியோட சக்தியை இவன் மேலே உபயோகப்படுத்த பார்க்குறான். அப்போ சைடில் இருந்த யாங் ஜியான் டக்குன்னு நெட்ரிகன் சக்தியை விட்டு அந்த கண்ணாடியை மொத்தமாக தும்சம் பண்ணிடா. உன்னை அரைக்குறையாக விட்டது ஏன் தப்பு தான் இவன் சங்க பிடிச்சி அப்படியே அங்கே இருந்த மலை மேலே இருந்து தூக்கி வீசினதும் ஊக்காங்கன்னு யாங் ஜியான் ஒரு சவுண்டு கொடுத்ததுக்கு அந்த பக்கம் இம்மோட்டல் பாறையில் இருக்கிற நம்ம ஊக்காங்க அப்படியே ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வருவோம் பாருங்க. இந்த சீன்லாம் மரண மாசா இருக்கும். இங்கே அந்த வில்ல பயபுல அங்கே இருந்த மலையெல்லாம் ஒன்று திரட்டி நம்ம லியூரை போட்டு பொலக்காட்டு காட்டிக்கிட்டு இருக்க. அவன் ஒரு பக்கம் பயங்கரமாக அடிபட்டு அப்படியே வானத்திலிருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஊக்காங் சொர்க்கத்தோட அந்த இம்மோட்டல் சிறையவே ஒட்டச்சிக்கிட்டு வந்து இவன் அப்படியே கை கொடுத்து மேலே தூக்கிட்டு போய் திரும்பவும் அவன் முன்னாடி லேண்ட் ஆக கோடிக்கணக்கான அரக்கர்களோட சக்தி இப்போ அவனுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. அந்த விஷயத்த சொல்லி பார்த்து கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி ஊக்காங்க இவன் வான் பண்ணா. உனக்கு பயமாக இருந்தால் நீ வேணா ஏன் பின்னாடி ஒளிஞ்சிக்கன்ற மாதிரி அவசரப்பட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போக அவன் அசால்ட்டாக இவன் அட்டாக்கை தடுத்து அப்படியே போன வேகத்தில் ரிட்டன் பறக்க விட்டுறான். இப்போ லியூர் இவனை பார்த்து இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், எங்கே சொன்ன பேச்சை கேட்குறேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அவனை சேர்ந்து அட்டாக் பண்ண போக ஆரம்பத்தில் என்னமோ வில்ல நல்லா தான் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் 2 ஊக்காங்கோட அட்டாக்னா சும்மா இல்லைல்ல. ஸோ 2 பேரும் விதவிதமாக வித்த காட்டி இவனை அடிச்சு அப்படியே வானத்திலிருந்து ரிட்டன் பறக்க விடுறாங்க. இதுக்காக வில்ல ஒன்றும் ரொம்ப பையன் நினைச்சிடாதீங்க. கோடிக்கணக்கான அரக்கர்களோட சக்தி இருக்குதுன்னா அது சும்மாவா. கொஞ்ச நேரத்திலேயே பிரம்மாண்டமான அரக்க உருவத்துக்கு மாறி கிட்டத்தட்ட புத்தருக்கு இணையான ஒரு சக்தியோட இவன் கொண்டு வந்து நிற்க இவங்க 2 பேருமே அதை பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போகிறாங்க. அவனும் ஓடுறதுக்கு கூட டைம் கொடுக்காம அந்த இடத்தையே மொத்தமாக தம்சம் பண்ணி இவங்க 2 பேரையும் பறக்க விட அப்படியே அங்கேருந்து இன்னொரு மலைக்கு ஜம்ப் ஆகி கெத்தாக லேண்ட் ஆகுறாங்க. என்னதான் இவன் பிரம்மாண்டமான உருவத்தில் இருந்தாலும் ஊக்காங்க இவனை பார்த்துலாம் கொஞ்சம் கூட அசர மாட்டான். வாமாப்பில் ஒரு கை பார்த்துருவோங்கிற மாதிரி 2 பேரும் இப்போ அவனை நோக்கி சீரிப்பாயா அவனும் விதவிதமாக அட்டாக் பண்ண பார்க்குறான். அப்போ லியூர் வானத்துக்கு பறந்து போய் அவனோட தண்டத்தை மெகா சைஸில் உருவாக்கி அப்படியே கொண்டு வந்து அவனோட நெஞ்சில் சொருக அதை அவன் தடுத்து பிடிச்சி முழு சக்தியோட அழுத்தினதும் இவனோட தண்டமே விரிசல் விட ஆரம்பிக்குது. இதை பார்த்த லியூர் இப்போ உன்னோட முறைன்னு சிக்னல் கொடுத்த மறுகணமே நம்ம ஊக்காங்க அவனோட தண்டத்தை மெகா சைஸில் உருவாக்கி கொண்டு வந்து அப்படியே அவன் மூஞ்சில சொருவான் பாருங்க. இந்த சீன்லாம் மரண மாசா இருக்கும். இந்த ஒரு சொருகுக்கே அந்த பயபல மொத்தமாக தும்சமாகிறது. என்ன கேட்டால் இந்த ஃபைட் சீனை படத்தில் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வச்சிருந்திருக்கலாம். ஆனால் பட்ஜெட் இல்லை போல பயபலைக்க சப்புன்னு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அதே இடத்துல அந்த ககாரா ஸ்டாஃப் பழையபடி உருமாறி அரக்கர்களோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிக்க என்னதான் சொர்க்கம் நம்மளை நிராகரிச்சிருந்தாலும் நீ ஒரு ஹீரோங்கிறத நிரூபிச்சிட்டங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லனும் ஆன்மாவா மாறி அதுக்குள்ள அப்படியே கரைஞ்சி போறான். இந்த இடத்துல லியூருமே ஒரு அரக்கங்கிறதுனால அடுத்த சில நொடிகளில் இவனோட ஆன்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்க இந்த நிலைமையிலையும் ஒருவேளை நான் மறுபிறவி எடுத்து வந்தா நேர்மையா ஒரு முறை உன் கூட சண்டை போட்டு பார்க்கணுங்கிற மாதிரி சொல்ல அட பாவி உனக்கு இப்படி ஒரு ஆசையாங்கிற மாதிரி நம்மால் யோசிக்கும் போதே இவனுக்கு இவனோட பழைய நினைவுகளில் சில விஷயங்கள் வந்துட்டு போகுது. ஜீட்டங் ஒரு சமயம் இவங்கிட்ட ஒருவேளை அடுத்த பிறவியில் நம்ம மனிதர்களாக பிறந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் முண்டாட்டியா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்க. அதை இந்த இடத்துல சொல்லி சந்தோஷமா இவனோட உசுர விடுறான். ஊக்காங்க அவனோட ஆசை நிறைவேறணுங்கிற மாதிரி புத்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப அப்படியே அங்கே கட் பண்ணி பல வருடங்கள் கழிச்சு 100 மலர்கள்னு சொல்லக்கூடிய அந்த அழகான கிராமத்தை தாங்க காட்டுறாங்க. ககாரா ஸ்டாஃப் அரக்கர்களோட ஆன்மாக்களை உறிஞ்சு அவங்க எல்லாரையுமே மனிதர்களாக மறுபிறவி எடுக்க வச்சிருச்சு போல. அதுபடி நம்ம லியூருமே இப்போ ஒரு மனிதனாக பிறந்து இந்த கிராமத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல இந்த பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்கல்ல அது பழிக்கிற விதமாக இவனை மாதிரியே மனுஷியா பிறந்த ஜீட்டங்க இவன் எதர்ச்சியா மீட் பண்ற மாதிரி காட்ட இவங்க 2 பேரும் இவங்க ஆசைப்பட்டபடி ஒன்னா வாழ போற மாதிரி காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இதே மாதிரி ஜர்னி டு த வெஸ்ட்டை பேஸ் பண்ண இன்னொரு சூப்பரான கதை இருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.